நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்திற்கு பின்பு, சோதனை முடிந்த பின்பு இயேசுவின் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் என்பதுதான். மற்றும் இயேசு பரமேற முன்பு சீசர்களுக்கு சொன்ன கடைசி வார்த்தையும் மனம் திரும்பு என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதேபோல் யோவான் ஸ்நானகரின் முதல் பிரசங்கம் மனம் திரும்புதல் பற்றி தான். அதேபோல் சீசர்களின் பிரசங்கமும் அப்போஸ்தலரின் பிரசங்கமும் மனம் திரும்புதலை பற்றியே முக்கியத்துவம் தந்தார்கள். நாம் ஏன் மனம் திரும்புதல் வேண்டுமா, அது கட்டாயமா? ஆம், தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ நாம் மனம் திரும்பியே ஆக கட்டளையும் இடுகிறார். நாம் தேவ கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளவும் மனம் திரும்பியே ஆக வேண்டும் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களில் வாசிக்கலாம். இந்த இரண்டாவதாக, குற்ற உணர்வு இருந்தால் மனம் திரும்பியாச்சா? நாம் ஏரோது குறித்து பார்க்கும்போது யோவான் ஸ்நானகரின் தலையை கொலை செய்து அது பற்றிய குற்ற உணர்வு இருந்தது, ஆனாலும் மனம் திரும்பவில்லை. மற்றும் ஏசாவும் கவலைப்பட்டான், மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மூன்றாவதாக, மனம் திரும்புவது என்பது எப்படி? வசனத்தை, தேவ வார்த்தையை கேள்வி கேட்டு சந்தேகப்படாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது. மற்றும் பேதுருவும் இயேசுவை மறுதலித்தான், ஆனாலும் இயேசு சொன்ன வார்த்தையினால் மனம் கசந்து அழுது மனமாற்றம் அடைந்தான். அதேபோல் தாவீதின் தவற்றை நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தியதும் செய்த தவற்றை ஒத்துக்கொண்டான். இதுதான் மனம் திரும்புவது. இன்று கிறிஸ்தவர்கள் சொல்வது என்ன? நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது, நான் சபையில் மூப்பராகவும் பாஸ்டராகவும் பொறுப்பாக வகிக்கிறேன் என்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சண்டை போடுவதை விட்டுவிட்டீர்களா? உங்களிடம் உள்ள கோபத்தை விட்டுவிட்டீர்களா? கண்களின் இச்சையை வேர்த்து ஒதுக்கி விட்டீர்களா? உங்களது வேசித்தனத்தை ஒதுக்கி விட்டு விட்டீர்களா? உங்களது குடும்பங்களில் உள்ள நீண்டகால பகையை விட்டு மனம் திரும்பி விட்டீர்களா? நீங்கள் செய்யும் அந்த அந்தரங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி விட்டீர்களா? ஆமென். God bless you.